அருணின் தாய் திவ்யா. அன்று திவ்யா தனது தலையை பிடித்தபடி வாந்தி எடுத்தாள். உடனே தனது மனைவியை தாங்கி பிடித்த நாகராஜன், என்னம்மா ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏன் 2-3 நாளா ரொம்ப சோர்வா இருக்க என்று மாமனார் நாகராஜன் கேட்டவுடன் மாமியார் திவ்யா, இல்லைங்க, என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை, சாப்பிட்ட உடனே வாந்தி வருது, நிற்க கூட முடியல என்றதும் மகன் அருண், கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை என்று சொல்றீங்க, ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க என்றவுடன் நாகராஜன் தனது மனைவி திவ்யாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கே மருத்துவர் திவ்யாவை பரிசோதனை செய்து, கங்க்ராச்சுலேஷன், உங்களுடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்க என்றதும் திவ்யா, என்னது, நான் கர்ப்பமா இருக்கிறேனா? டாக்டர், நல்லா செக் பண்ணி பார்த்து விட்டு சொல்லுங்க, எனக்கு வயது 50, இந்த வயசில் போய் என்னால் எப்படி கர்ப்பமாக முடியும்? அது மட்டும் இல்லை, எனக்கு பீரியட்ஸ் நின்று ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்றவுடன் மருத்துவர், அம்மா, உங்களுக்கு பீரியட்ஸ் நின்னதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதற்கு காரணம் நீங்கள் கர்ப்பமாக இருந்தது தாமா என்று கூறியவுடன் திவ்யா, இது என்ன நாணக்கேடு, 50 வயசில் நான் கர்ப்பமா? டாக்டர், என்னோட மகனுக்கு திருமணம் முடிந்து 2 ஆண்டு ஆச்சு, இப்போது வரைக்கும் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு நாங்கள் வருத்தப்படுறோம். ஆனால் இப்போ நான் கர்ப்பமானா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? எங்கள் 2 பேரையும் கேவலமாக பார்க்க மாட்டாங்க? என்னால் இதை சுமக்க முடியாது டாக்டர், தயவு செஞ்சு இந்த கருவை கலைச்சிருங்க என்று கூறியதும் மருத்துவர் திவ்யாவை பார்த்து, இங்கே பாருங்க, நீங்கள் அந்த ஸ்டேஜை தாண்டி ரொம்ப நாளாச்சு, இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. ஆமாம், நீங்கள் ஏன் இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வயசு தான் காரணமா? சொல்லுங்கம்மா. எத்தனையோ பேர் குழந்தை இல்லை என்று கோவில் கோவிலாக போய் மடிப்பிச்சை எடுக்கிறத என் கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கே இன்னும் குழந்தை இல்லை. ஆனால் நானும் ஒரு டாக்டர், எனக்கு வயது 50. இந்த வயசில் கூட எனக்கு ஒரு குழந்தை வராதா என்று நான் ஏங்காத நாளே கிடையாது. அது மட்டுமா, இங்கே நிறைய பேர் எங்களுக்கு ஆணோ அல்லது பெண்ணோ, கருப்போ சிகப்போ, ஏதோ ஒரு குழந்தை இருந்தால் போதும் என்று என்னோட கிளினிக்கை தேடி வரவங்க கணக்கான பேர். ஆனால் வர்றவங்க எல்லாருக்கும் கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுக்கறது இல்லைம்மா. சிலர் தான் குழந்தையோட இந்த மருத்துவமனையை விட்டு வெளியில் போகிறாங்க. இது 2025. இந்த காலத்தில் போய் நீங்கள் ஏன் இது மாதிரி எல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்கள் பையன் இதை நல்லதாக தான் எடுத்துப்பாரு என்றதும் நாகராஜன் திவ்யாவை பார்த்து, இங்கே பாருமா, உனக்கு உடம்புல தெம்பு இருந்தா இந்த குழந்தைய நாம் கண்டிப்பாக பெற்றுக்கிறலாம். நமக்கு அருண் ஒரே புள்ள, அவனுக்கு துணையாக ஒரு பிள்ளை இல்லை என்று நாம் எத்தனை கோயில் போய் வரம் கேட்டிருப்போம். அப்பையெல்லாம் கண்ணை திறக்காத அந்த ஆண்டவன் இப்போ நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறதா நினச்சிக்கோ. இங்கே பாரு, நானும் ரிட்டையர்ட் ஆயாச்சு, வீட்டில் ஒரு மூலையில் உட்கார்ந்து செய்தித்தாள் படிக்க வேண்டிய நிலைமைதான் என்னோட நிலைமை என்று நான் நினச்சேன். ஆனால் இப்போ நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. அது ஆடி ஓடி விளையாடுவதை நினைக்கும் போது எனக்கு என்னுடைய இளமையை மீட்டெடுத்த மாதிரி தோணுது. அந்த குழந்தைய நாம் கண்டிப்பாக வளர்க்கலாம். உறவுக்காரர்கள் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீ எதை நினைத்தும் உன் மனதை போட்டு குழப்பிக்கிறாத. என்னால் அந்த குழந்தையை வளர்க்க முடியும். அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள உனக்கான உடல் வலிமையும் உனக்கு இருக்குதானே? இதற்கு மேலே வேறு என்ன வேண்டும் என்று கேட்டதும் மருத்துவர், அம்மா, இந்த காலத்தில் பெரும்பாலான ஆண்கள் தான் இப்படி ஒரு எதிர்பாராத சூழ்நிலை வரும்போது மனைவி மேலே வெறுப்பையும் வன்மத்தையும் திணிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்கள் கணவர் பரவாயில்லம்மா, அவர் இந்த குழந்தையை பெற்றுக்கிறதா விரும்புகிறார். நான் இப்போது உங்களுக்கு மருந்து மாத்திரை எழுதி தருகிறேன். இதை மறக்காமல் சாப்பிடுங்க. அடுத்த மாதம் 12ஆம் தேதி நீங்கள் வந்தால் போதும். அங்கிருந்து கிளம்பிய நாகராஜன் மற்றும் திவ்யா தனது வீட்டை வந்து அடைந்தவுடன் மகன் அருண், அப்பா, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்டவுடன் நாகராஜன், அருண், நம்ம வீட்டுக்கு புதிதாக ஒரு நபர் வரப்போகிறாங்க என்றதும் குழப்பத்தில், யாருப்பா, நம்ம சொந்தக்காரங்களா என்று கேட்டதற்கு நாகராஜன், இல்லை அருண்,
உனக்கு ஒரு தம்பியோ அல்லது தங்கையோ வரப்போறாங்க என்றதும் அருண் தனது நெஞ்சை பிடித்தபடி நாற்காலியில் அமர்ந்தான். உடனே மருமகள் ரேவதி, என்ன, இவருக்கு தம்பியோ அல்லது தங்கையோ வரப்போகுதா என்று கேட்டதும் திவ்யா எந்த ஒரு பதிலும் கூறாமல் தலையை கவிழ்ந்தபடி நின்றாள். பின்பு நாகராஜன் மருமகள் ரேவதியை பார்த்து, ரேவதி, உங்க மாமியார் மாசமா இருக்கா என்றதும் அருண், சிச்சி, இந்த வயசுல போய் அம்மா மாசமா இருக்காங்களா? இதை சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்லை? அதுவும் பெத்த பிள்ளையிடம் வந்து சொல்றீங்க? இந்த வயசுல ஒரு அப்பா அம்மா செய்கிற காரியத்தையா நீங்க செய்திருக்கிறீங்க? அம்மா, அவருக்கு தான் அறிவில்லை, உனக்கு கூடவா அறிவில்லை? மருத்துவமனைக்கு போயிருந்ததானே, அங்கேயே வேற என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்திருக்க வேண்டியது தானே. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம 2 பேரும், அதுவும் இவ்வளவு பெரிய பையனை வச்சுக்கிட்டு எப்படி வாய் கூசாம இப்படி உங்களால சொல்ல முடியுது? உடனே நாகராஜன், இதுல என்னடா அசிங்கம் இருக்கு? உனக்கு 2 வயசு இருக்கும்போது நாங்க 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணினோம். அப்போ எங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறலை. இப்போ அந்த ஆத்தா மகமாயி எங்களுக்கு இந்த வயசான காலத்தில் ஒரு குழந்தைய கொடுத்திருக்கிறாள். இதில் என்ன அசிங்கம் வேண்டியிருக்கு? நாங்கள் இந்த குழந்தைய பெற்றுக்கிறதா போகிறோம் என்றதும் அருண் மாமியார் திவ்யாவை பார்த்து, அம்மா, அவர்தான் ஏதோ வயசான காலத்தில் புத்தி இல்லாமல் உளறாரு. நீ சொல்லுமா, நீ இந்த குழந்தைய பெற்றுக்கிறதா போறியா என்றதும் திவ்யா, ஆமாப்பா என்று கூறியதும் ரேவதி, அத்தை, இந்த வயசில் போய் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறது சொந்தக்காரங்க நண்பர்கள் என்று யாருக்காவது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? உங்கள் 2 பேரையும் அவங்க எப்படி பார்ப்பாங்க? கேவலமாக பார்க்க மாட்டாங்களா? உங்களுக்கு இந்த நிலைமை வேண்டுமா? அதை விடுங்க. எங்கள் அப்பா அம்மாவிடம் இதை நான் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டதும் அருண், அப்படி நல்லா கேளு. கல்யாணம் பண்ணி எங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆனால் இந்த வயசுல உங்களுக்கு ஒரு குழந்தைனா பார்க்குறவங்க சிரிக்க மாட்டாங்க என்று கேட்டதற்கு நாகராஜன், அருண், உனக்கு குழந்தை இல்லாததற்கு காரணம் நாங்க இல்லப்பா, நீதான். நீயும் உன் மனைவியும் தான் குழந்தை வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறீங்க. அதற்கு நான் என்னடா செய்ய முடியும் என்று கேட்டதற்கு அருண், ரொம்ப நல்லா லாஜிக்கா பேசுறதா நினப்பாப்பா. இங்க பாருங்க, இந்த குழந்தையை நீங்க 2 பேரும் கண்டிப்பா பெத்துக்கிறதா போறீங்களா என்று மீண்டும் கேட்க அதற்கு நாகராஜன் மற்றும் திவ்யா இருவரும் சேர்ந்து ஆம் என்று பதிலளித்தனர். பின்பு அருண் கோபத்தில் சுவற்றில் தன் தலையை இடித்து கொண்டான். அதனை பார்த்த மருமகள் ரேவதி, என்னங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை மாற்றவா முடியும்? அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிங்க என்று கூறியதும் அருண், சரிப்பா, உங்களுக்கு எது விருப்பமோ அப்படியே செய்யுங்க. ஆனால் ஒன்று, இந்த குழந்தை பிறக்கும் வரை நீங்க 2 பேரும் நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும் என்று கூறியதும் திவ்யா மற்றும் நாகராஜன் இருவரும் சரி என்று ஒரு மனதாக சம்மதம் கூறினர். பின்பு மருமகள் ரேவதி அருணை பார்த்து, ஆமா, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க என்று கேட்டதற்கு அருண், நாம இனிமே இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். என்னோட மேனேஜர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவரிடம் இன்றைக்கு சென்று நான் டிரான்ஸ்ஃபர் கேட்கப் போகிறேன். நாம திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் என்றான். உடனே ரேவதி, அது எப்படி? எல்லாம் உடனே முடியும். அதை பற்றி எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். பிறகு அருண் தனது மேனேஜர் வீட்டிற்கு சென்றிருந்தான். அங்கே அவனது மேனேஜர், உங்க அப்பா இப்பதான் எல்லா விவரமும் சொன்னாரு. உங்க அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுல எவ்வளவு அந்நுண்ணியமா அன்பா இருப்பாங்க தெரியுமா? அவங்கள பார்க்கிற ஒவ்வொருவரும் ரொம்ப பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க அப்பா உங்க அம்மா மேல பாசம் வைத்திருந்தார். ஆனால் இந்த வயசுல அந்த அன்பு கொஞ்சம் கூட குறையலை என்பது உங்க அம்மா கர்ப்பமா இருக்கிற செய்தியை கேட்கும்போது தான் தெரியுது. ஆனா என்னை எடுத்துக்கோ, என்னோட பசங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே நானும் என்னோட மனைவியும் மெத்தையில தனித்தனியா படுக்க ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ என்னோட மனைவி ஒரு அறையில தூங்குறா, நான் இன்னொரு அறையில படுக்கிறேன். நடு ராத்திரியில நெஞ்ச பிடிச்சு கதறி அழுதா கூட பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்று கூறியதும் அருண், உங்க பசங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். அதனால தான் நீங்க 2 பேரும் தனித்தனி அறையில படுக்கிறீங்க.
அதனை கேட்டதும் மேனேஜர் அருணை முறைத்து பார்க்க, ஐயையோ சார், நான் அப்படி சொல்ல வரல. இப்போ என்னை பாருங்க, எங்கள் அம்மா இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்க, அதுவும் இந்த வயசில். இது 4 பேருக்கு தெரிஞ்சா என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்றதும் மேனேஜர், சரி, ஆனால் அதற்கும் இந்த டிரான்ஸ்ஃபருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டவுடன் அருண், என்னுடைய திட்டமே எங்கள் அம்மாவுக்கும் ரேவதிக்கும் ஒரே மருத்துவமனையில் நான் பிரசவம் பார்க்க போகிறேன். என்ன, 1 மாதம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும், அதனை எப்படியும் நான் சமாளிச்சுப்பேன். ஒவ்வொரு நாளும் ரேவதி கர்ப்பமான நேரத்தில் இருந்து அவளோட டெலிவரி நேரம் வரைக்கும் எல்லாவற்றையும் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிடுவேன். இதை பார்க்கிற ஒவ்வொரு உறவினர்களும் நண்பர்களும் உண்மையாகவே ரேவதி தான் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று நம்புவாங்க. ஆனால் குழந்தை பிறந்த பிறகு 2 குழந்தை பிறந்ததா சொல்லி எல்லாரையும் நம்ப வைத்து விடுவேன் என்றதும் மேனேஜர், நீ சொல்றதெல்லாம் சரிதான் அருண், ஆனால் உன்னோட மனைவிதான் இப்போ கர்ப்பமா இல்லையே, பிறகு எப்படி இது சாத்தியமாகும் என்று கேட்டதற்கு, இப்போ இல்லை சார், ஆனால் இனிமே நடக்கும். அது மட்டும் இல்லை, என்னோட திட்டத்தை உங்களை தவிர வேறு யாரிடமும் நான் சொல்லலை, நீங்களும் இது யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். பிறகு வீட்டிற்கு சென்றவன் தன் மனைவி ரேவதியை பார்த்து, ரேவதி, இன்னும் 8 மாசத்துல எங்கள் அப்பாவுக்கு ஒரு குழந்தை வந்துடும். ஆனால் நமக்கு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனால் அந்த குழந்தை பிறந்தால் அவருக்கு 2 பசங்க, ஆனால் நமக்கு 0. நாம ஏன் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேட்டதற்கு ரேவதி, அதெல்லாம் முடியாதுங்க. உங்கள் அப்பா குழந்தை பெற்றுக்கிட்டா அதற்காக நாமும் குழந்தை பெற்றுக்கிறணும்னு கட்டாயமா என்று கேட்டதும் அருண், அதெல்லாம் முடியாது ரேவதி, எனக்கு இப்போவே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதும் ரேவதி, இங்க பாருங்க, நான் திருமணம் முடிந்த அன்றே உங்களிடம் தெளிவாக சொல்லிட்டேன், நான் ஒரு வேலைக்கு போகாம நமக்கு ஒரு குழந்தை வேண்டாம் என்று. என்னால் இதெல்லாம் முடியாது. உடனே கோபத்தில் அருண் ரேவதியை தனது அறைக்குள் தள்ளி கதவை தாளிட்டார். 2 மாதங்களுக்கு பிறகு மாமியார் மற்றும் மருமகள் இருவரும் மாங்காய் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். பின்பு அங்கு வந்த மாமனார் நாகராஜன் கர்ப்பமான தனது மனைவி மற்றும் மருமகள் இருவருக்காகவும் பலரசத்தை கொண்டு வந்து ரேவதி மற்றும் திவ்யாவின் கையில் கொடுத்தார். பின்பு அவர், நீங்க 2 பேரும் கர்ப்பமா இருக்கிறீங்க, 2 பேரும் நல்லா சாப்பிடணும், உங்களுக்கு என்ன தேவையோ கூச்சப்படாம என்னிடம் நீங்கள் கேட்கலாம், முதல்ல இந்த ஜூஸை குடிங்க என்று அதனை இருவரிடமும் கொண்டு வந்து கொடுத்தார். அந்நேரம் பார்த்து வீட்டிற்குள் வந்த அருண், இந்த வீட்டோட கதவை யாரு திறந்து வைத்தது? நான் எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன், கதவை இப்படி திறந்து போடாதீர்கள் என்று. யாராவது வீட்டிற்குள் வந்து அம்மாவை இந்த கோலத்தில் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்றதும் நாகராஜன், இந்த கதவை திறந்திருந்தால் இப்ப என்ன பிரச்சனை? கதவு மூடியே இருந்தால் வீட்டுக்குள்ள ரொம்ப புழுக்கமா இருக்கு, அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கதவை நான் தான் திறந்து வைத்தேன் என்றதும் மருமகள் ரேவதி, அருண், இன்றைக்கு இல்லாவிட்டாலும் குழந்தை பிறந்த பிறகு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியதானே போகுது என்றவுடன் அருண், பாருங்க, அது தெரியும் போது தெரியட்டும், ஆனா இந்த குழந்தை பிறக்கும் வரை நீங்க நான் சொல்வதை மட்டும்தான் கேட்டு நடக்கணும். என் பேச்சை மீறி இந்த வீட்டில் எதுவும் செய்யக்கூடாது. இந்த டிரான்ஸ்ஃபர் வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மேனேஜர் என்னென்ன பேசினாருன்னு எனக்கு தான் தெரியும். உடனே நாகராஜன், உங்கள் மேனேஜர் அம்மா கர்ப்பமாக இருக்கிற செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் தெரியுமாப்பா என்றதும் அருண், ஆமாம், அவருக்கு சந்தோஷந்தான், ஆனால் கஷ்டம் என்னமோ எனக்கு தானே. நீங்கள் 2 பேரும் வயசான காலத்தில் செய்ய வேண்டிய வேலையவா செய்திருக்கிறீங்க? இந்த அசிங்கத்தை போய் நான் எங்கே சொல்கிறது என்றது மாமியாரின் முகம் வாடி போனது. அதனை பார்த்த மருமகள் ரேவதி, அத்தை, அருணோட குணம் தெரிந்தது தானே, அவன் என்னமோ பேசிட்டு போகட்டும், நீங்கள் விடுங்க. இப்போ நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க, நீங்கள் கவலைப்பட்டா அது உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தையையும் சேர்த்து தான் பாதிக்கும் என்றதும் நாகராஜன், திவ்யா, ரேவதி சொல்கிறது சரிதாம்மா, அவன் ஏதோ பைத்தியக்காரன், விவரம் இல்லாமல் பேசிட்டு போகிறான், நீ எதுவும் கவலைப்படாதம்மா என்று ஆறுதல் கூறினார். 4 மாதங்களுக்கு பிறகு அருண் ரேவதியை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றிருந்தான். அங்கே ரேவதி, என்னங்க,
அத்தைக்கும் கண்டிப்பாக இது மாதிரியான ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா? எனக்கு இந்த மெட்டானிட்டி புகைப்படங்கள் எடுக்கும்போது அத்தைக்கும் சேர்த்து எடுக்கலாமே. அவர்கள் காலத்தில் இது எல்லாம் கிடையாது. ஆனால் இப்போது அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. எனக்கு இந்த மெட்டானிட்டி புகைப்படம் எடுக்கும்போது அத்தைக்கும் நாம் இது மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாமே. அத்தைக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கலாமா என்று கேட்டவுடன் அருண், இங்கே பாரு, நீ ஆசைப்பட்டு கேட்டதால தான் நான் இதற்கு ஓகே சொன்னேன். இப்போ நீ அம்மாவுக்கு இதே மாதிரி பண்ணணும்னு நினச்சா இது எதுவும் வேண்டாம். நீ பேசாமல் வீட்டுக்கு கிளம்பு என்று கோபத்தில் கூற, ரேவதி உடனே, ஏங்க இப்படி இருக்கிறீங்க? என்றைக்கு இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய தான் போகுது. ஆனால் எதற்கு இந்த காலத்தில் போய் இதுக்கு இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. உங்கள் திட்டம் என்னவென்று கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னமோ போங்க என்று சலித்து கொண்டாள். பிறகு வீட்டிற்கு வந்ததும் ரேவதி தனது ஆடையை தனது மாமியாரிடம் காட்டுவதற்காக சென்றபோது அங்கே நாகராஜன் தனது மனைவி திவ்யாவிற்கு தலைவாரி கொண்டிருந்தார். பின்பு தனது மனைவியின் வயிற்றில் கை வைத்து, தங்கம், என்ன பண்ற? நீ எப்போ இந்த பூமிக்கு வருவ? அப்பா ரொம்ப ஆவலா இருக்க. நீ வந்த பிறகு நீயும் நானும் ஓடி ஆடி விளையாடலாம். உன்னை நான் பெரிய ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க போகிறேன். உனக்கு இந்த காலத்தில் நிறைய ட்ரெஸ் வந்திருக்கு. புதுசு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்க்க போகிற. இந்த வயசில் நீ எனக்கு கிடைச்சது என்னுடைய ரொம்ப பெரிய பாக்கியம் என்று தனது குழந்தையிடம் பேசுவதை பார்த்ததும் ரேவதிக்கும் அந்த ஆசை வந்தது. உடனே அருணை பார்க்க அவனது அறைக்கு சென்றான். ஆனால் அங்கே அருண் மடிக்கணினியை தனது மெத்தையின் மீது வைத்தபடி வேலை செய்து கொண்டிருந்தான். கர்ப்பமான நாளிலிருந்து இன்றைய நாள் வரை ஒரு நாள் கூட அருண் தனது தந்தையை போன்று அன்பாக தனது குழந்தையிடம் பேசியதே கிடையாது. அதனை நினைத்து அவளது மனம் வாடியது. ஒரு நாள் ரேவதி, அருண், உங்கள் அப்பா இந்த வயசுலையும் உங்கள் அம்மாவிடம் எவ்வளவு அன்பாக நடந்துக்கிறார் தெரியுமா? அவங்க 2 பேரோட அந்நுண்ணியத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஆனால் நான் இந்த குழந்தை வேண்டாம் என்று எத்தனையோ முறை உன்னிடம் சொல்லியிருப்பேன். ஆனால் நீ தான் அது எதையும் கேட்கல. ஆனால் நான் கர்ப்பமான நாளில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் என்னோட வயிற்றில் கை வைத்து ஒரு நாளாவது நீ பார்த்திருப்பியா? அந்த குழந்தையோட சத்தத்தை தான் நீ கேட்டிருப்பியா? ஒரு அப்பாவா அன்பா அந்த குழந்தையிடம் நீ பேசியிருப்பியா? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு அருண். ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பாக இருக்குது. நீ உண்மையாகவே அவருடைய மகன்தானா? அவர் மனைவி மீது காட்டுகின்ற அன்பில் ஒரு துளி கூட நீயே என்னிடம் காட்டுறதே இல்லை என்று மிகவும் வருத்தப்பட்டாள். அதனை கேட்டதும் அருண், பாரு ரேவதி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்லாமல் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை கர்ப்பமா இந்த கோலத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா தான் நினைவிற்கு வராங்க. இந்த வயசில் போய் இதெல்லாம் தேவையா என்று எனக்கு தோணுது. அவங்க 2 பேரோட இந்த செயலால் நான் எவ்வளவு மனவேதனைப்படுறேன்னு உனக்கு சொல்லி புரிய வைக்க என்னால் முடியாது. இந்த வீட்டில் நீங்கள் எல்லாருமே அதை ரொம்ப சர்வ சாதாரணமாக ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கிறீங்க. ஆனால் என்னால் முடியலை என்றதும் ரேவதி எதுவும் கூறாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். மறுநாள் நாகராஜன் தனது மனைவி திவ்யாவை அழைத்து கொண்டு நடக்க வெளியே செல்ல முயலும்போது அதனை பார்த்த மருமகள் ரேவதி, 2 பேரும் எங்கே போறீங்க என்று கேட்டவுடன் மாமியார் திவ்யா, இல்லைம்மா, எனக்கு இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கிறது ரொம்ப இறுக்கமாக இருக்குது. எனக்கு யாரிடமாவது சென்று பேசணும் போல இருக்குது. இப்படியே இந்த 4 செவற்றுக்குள்ளே இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும். அதனால தான் அவரை அழைச்சிட்டு வாக்கிங் போகிறேன் என்றதும் ரேவதி, ஐயோ, உங்களுக்கு அருணுடைய குணம் தெரிந்தது தானே? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அருண் அவருடைய ஆஃபீஸில் இருந்து வந்துடுவார். நீங்கள் மட்டும் இப்போ வாக்கிங் போனீங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை தான் வரும். அருண் தூங்கிய பிறகு நானே உங்களிடம் வந்து சொல்கிறேன். அப்போ நீங்கள் வாக்கிங் போனால் போதும் என்றதும் இருவரும் ஒருவரின் முகத்தை மற்றொருவர் பார்க்க, அருணுக்கும் கண்டிப்பாக சந்தேகம் வராது. அந்த நேரத்தில் வாக்கிங் போனால் யாரும் உங்களை பார்க்க முடியாது என்று கூறியதும் மாமியார், சரிம்மா,
நீ அருண் தூங்கிய பிறகு சொல்லு என்று சொல்லிவிட்டு இருவரும் அங்கிருந்து சென்றனர். பிறகு இரவு 11 மணி அளவில் ரேவதி, அருண் நல்லா தூங்கிட்டான், நீங்கள் இப்போ போனீங்கன்னா சரியா இருக்கும் என்றதும் தனது மனைவியை அழைத்து கொண்டு நாகராஜன் வெளியே சென்றார். அந்த இரவு நேரத்தில் தனது மனைவிக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி தனது கையால் திவ்யாவிற்கு ஊட்டிவிட, எனக்கு இப்போதாங்க ரொம்ப நிம்மதியாக இருக்கு. நான் இந்த வெளி உலகத்தை பார்த்து 8 மாதம் ஆகிறது. இன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்று இருவரும் தங்களது அன்பை பரிமாறியபடி மீண்டும் வீட்டிற்கு சென்று கதவை திறக்க அங்கே ரேவதி நாற்காலியில் அமர்ந்தபடி உட்கார்ந்திருந்தாள். அதனை பார்த்த நாகராஜன், ரேவதி இன்னும் தூங்கலையா என்று கேட்டவுடன் ரேவதி தன் கணவன் அருணை பார்த்ததும், வாங்க ஜோடியா 2 பேரும் கைகோர்த்து வெளியில எங்கே போயிட்டு வரீங்க என்றதும் நாகராஜன், இல்லப்பா, அம்மா தான் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னா, அதனால தான் இந்த ராத்திரி நேரத்தில் அவளை அழைச்சிட்டு கொஞ்சம் வெளியில் சுற்றி பார்த்துட்டு என்று தயக்கத்துடன் கூற, அருண், நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கக்கூடாது என்கிற முடிவில் தான் இருக்கிறீங்க, அப்படி தானே? இந்த நேரத்தில் வெளியே போகிறீங்களே, யாராவது தெரிஞ்சவங்க பார்த்து விட்டால் என்ன நடக்கும்? அவங்க இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. இது எல்லாம் எனக்கு தேவையா? இந்த பிரச்சனை எதுவும் எனக்கு வரக்கூடாது என்று சொல்லிதானே நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன் என்றதும் கோபத்தில் நாகராஜன், இங்கே பாருப்பா, போதும், இத்தனை நாளா உன் பேச்சை கேட்டு நாங்கள் நடந்த வரைக்கும் எல்லாம் போதும். இது எங்கள் குழந்தை, என்னோட குழந்தை, நான் பார்த்துக்கிறேன். அதற்காக நீ ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். இனிமே நாங்கள் இந்த வீட்டில் இருக்கலை, இனிமேலும் எங்களால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. உங்கள் அம்மா வயிற்றில் புள்ளையை சுமந்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு கூட இருந்து பார்க்கிற எனக்கு தான் தெரியும். போதும், நாங்கள் இப்போவே இந்த ஊரை விட்டு கிளம்புகிறோம் என்றதும் ரேவதி அருணை பார்த்து, அருண், நானும் உங்ககிட்ட எத்தனையோ முறை கேட்டு விட்டேன், ஆனால் நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள் திட்டம்தான் என்ன? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த குழந்தை பிறந்த விஷயம் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியதானே போகுது. இது எல்லாம் நல்லா புரிஞ்ச பிறகும் கூட ஏன் நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க? எனக்கு இப்போவே தெரிந்தாகணும். உங்கள் திட்டம்தான் என்ன என்று கேட்டதும் அருண் தயங்கியபடியே, உனக்கும் அம்மாவிற்கும் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை எனக்கு பிறந்த இரட்டை குழந்தை என்றுதான் எல்லாரிடமும் சொல்ல போகிறேன் என்று கூறியதும் ரேவதி, என்ன இரட்டை குழந்தையா? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக புரியலை. அதுவும் அருண், எங்கள் அம்மாவோட குழந்தையையும் என்னோட குழந்தை என்றுதான் எல்லாரிடமும் சொல்லப் போகிறேன். அதனை கேட்டவுடன் நாகராஜன், டேய், என்னடா சொல்கிற? என்னோட குழந்தையை நீ உன்னோட குழந்தை என்று சொல்ல போறியா? குழந்தைக்கு நீ என்ன உறவு என்று தெரியுமா? அண்ணன்டா. அந்த குழந்தை உன்னை அப்பான்னு கூப்பிட்டா என்னையும் உங்கள் அம்மாவையும் தாத்தா பாட்டின்னு கூப்பிடுமா? பெத்த புள்ள தாயை பாட்டின்னு கூப்பிடுறதா? இந்த உண்மை என்றைக்காவது ஒரு நாள் அந்த குழந்தைக்கு தெரிந்தால் அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும்? போதும்பா, போதும். நீ எங்களை பார்த்து கொண்ட வரைக்கும் எல்லாம் போதும். இனிமே என்னோட மனைவியை நான் பார்த்துக்கிறேன். இனிமே ஒரு நிமிடம் கூட என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. நாங்கள் இப்போவே கிளம்புறோம் என்றதும் மருமகள் ரேவதி, இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நான் தலையாட்டினேன், ஆனால் என்னால் இதற்கு முடியாதுங்க. இதற்கு என்னால் அப்படியெல்லாம் சம்மதம் சொல்ல முடியாது. பெத்தவங்க உயிரோடு இருக்கும்போது எப்படி அந்த குழந்தை உங்களையும் என்னையும் அப்பா அம்மா என்று கூப்பிட முடியும்? என்னால் இதையெல்லாம் தாங்கிக்க முடியாது. என் மாமியாரின் குழந்தைக்கு என்னால் அம்மாவாக முடியாது என்றதும் அருண், சரி, இப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, நான் மட்டும் கெட்டவன் ஆயிட்டேன். சொல்லுங்க, இப்போ நான் என்ன செய்யணும் என்று அதையும் நீங்களே முடிவு செய்யுங்க என்று தலையில் கை வைத்தபடி ஒரு சோஃபாவில் சென்று அமர்ந்தான். அதனை பார்த்தவுடன் மாமியார் திவ்யா அவனது கையை எடுத்து தனது வயிற்றில் வைத்தாள். அப்போது தனது தாயை நிமிர்ந்து பார்த்த அருணிடம் மாமியார், அருண், எனக்கு இந்த குழந்தை வேணும். அது இந்த பூமியை பார்க்கிற அந்த நேரம் இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கணுமா என்று நினைக்கும்போது என் கண்ணில் இரத்த கண்ணீர் வடியுதுப்பா. இங்க பாரு, நீ எனக்கு ஒரே புள்ள.
ஒருவேளை நீ எனக்கு பிறக்காம இருந்திருந்தா, இந்த 50 வயதில் நான் தாய்மை அடைந்திருந்தால், அப்போதும் பார்க்குறவங்க என்னை கேவலமாக தான் பார்ப்பாங்களா? இல்லை, இவ்வளவு நாள் குழந்தை இல்லாத ஒரு அம்மா 50 வயசில் கர்ப்பமாக இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுவாங்களா? சொல்லுப்பா. ஒருவேளை இந்த சூழ்நிலை உனக்கு வந்திருந்தா உன்னோட பதில் என்னவா இருக்கும்? நீ அந்த குழந்தையை வேண்டாம் என்று சொல்லிடுவியா? இல்லை, சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள் என்று எல்லாருக்கும் நம்ம கேலி கூத்தாயிட்டோமேன்னு அந்த குழந்தையை வேண்டாம்னு முடிவு செய்வியா? கண்டிப்பாக இல்லை தானே. பல நாள் கனவு, அது எந்த வயசில் நிறைவேறினால் என்ன? எப்படியோ எனக்குன்னு என்னோட வாரிசு வருதுன்னு சந்தோஷப்பட மாட்டேன். ஆனால் அதுவே ஒரு குழந்தை இருந்து 50 வயதில் மீண்டும் ஒரு தாய் கர்ப்பமானா மட்டும் ஏன் எல்லாரும் அவளை ஒரு கேலி பொருளாக பார்க்கணும்? அப்படி என்னப்பா அவள் தவறு செஞ்சிட்டா? கணவன் மனைவி தாம்பத்தியம் என்ன அவ்வளவு கேவலமானதா? திருமணம் செய்வதே சந்ததிகளை வளர்ப்பதற்கு தானே. 10 குழந்தை பெற்றெடுத்த அந்த காலத்தில் அதை யாரும் தப்பாக நினைக்கல. ஆனால் இப்போ ஒரு வீட்டில் 3 குழந்தை இருந்தா உங்களுக்கு 3 குழந்தையா என்று ஆச்சரியமாக கேட்குறாங்க. அது மட்டுமா, திருமணம் முடிந்த உடனே குழந்தை பிறப்பை தள்ளி போடுறாங்க. இன்றைய தம்பதியினர் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதன் பிறகுதான் குழந்தை எல்லாம் என்று சொல்கிறாங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, ஆனால் குழந்தை என்று கேட்டால் அவர்களின் பதில் என்றுமே மௌனம்தான். இப்படிப்பட்ட எண்ணத்தால் தான் இன்றைய காலத்தில் நிறையா பேர் குழந்தை இல்லை என்று தவம் செய்கிறாங்க. எத்தனையோ ஃபர்டிலிட்டி சென்டர் வீதிக்கு வீதி வந்துருச்சு. இதற்கு மேலும் ஒரு குழந்தை பிறந்தால் உனக்கு கேவலமாக தான் இருக்கும்னு நீ நினச்சா தயங்காமல் சொல்லு. கண்டிப்பாக இந்த குழந்தை பிறக்கின்ற அந்த நேரம் நானும் என்னுடைய குழந்தையும் இந்த பூமியில் உயிரோடவே இருக்க மாட்டோம். எந்த காலமும் என் குழந்தை உன் குழந்தை ஆகாது அருண். என் குழந்தை என்னை பாட்டி என்றும் உங்கள் அப்பாவை தாத்தா என்றும் அழைக்க நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். அந்த பாவத்தை ஒரு தாயா என்னால் செய்ய முடியாதுப்பா என்று கண்ணீர் வடிக்க உடனே மகன் அருண் எழுந்து சிறிது தூரம் சென்று அங்கிருந்தவர்களை திரும்பி பார்த்தபடி, அப்பா, நாளை காலை தயாராக இருங்கள். அம்மாவையும் ரேவதியும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போகணும். நாம் எல்லாரும் வெளியில் போய் சேர்ந்து சாப்பிட்டு வரலாம் என்று கூறியதும் அருணின் மனமாற்றத்தை கண்ட ரேவதி மற்றும் திவ்யாவின் முகங்களில் 1000 நிலாக்கள் பூ பூத்தது. இந்த கதையில் வருகின்ற மாமியார் திவ்யாவின் நிலைமை போன்று சில நேரங்களில் எதிர்பாரா விதமாக 50 வயதில் ஒரு மாமியார் கர்ப்பமாகின்ற பொழுது அந்த பெண் அந்த வீட்டில் உள்ள நபர்களால் முழுவதுமாக ஒதுக்கி வைக்கப்படுகிறாள். குழந்தை பேறு என்பது ஒரு தெய்வீகமான ஒன்று. ஒரு காலத்தில் 10 பிள்ளைகள், பிறகு 3 என்று ஆனது. இதற்கே நம்மில் பலர் 3 குழந்தையா என்று ஆச்சரியமாக கேட்கக்கூடும். பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று வந்தது. பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று வந்தது. இப்போது நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் என்று கேள்வியாகிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெண் 50 வயதில் தாய்மை அடையும் பொழுது பலராலும் அந்த பெண் விமர்சிக்கப்படுகிறாள். அது மட்டுமல்ல, வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற பொழுதும் தன் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் அந்த பெண் கேலி செய்யப்படுவதும், அந்த பெண்ணை அவமானப்படுத்துகின்ற செயல்களை ஒரு சிலர் வேண்டுமென்றே சில இடங்களில் செய்வதும் உண்டு. குழந்தை என்பது 20 வயதில்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு பெண்ணிற்கும் கட்டாயம் கிடையாது. தனது உடல் நலம், மனம் இரண்டும் ஆரோக்கியமாக இருக்கின்ற எந்த ஒரு பெண்ணாலும் 20 வயது என்ன 50 வயதிலும் தாராளமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒன்றும் பாவமோ குற்றமோ கிடையாது. எதிர்பாரா விதமாக நீங்கள் 50 வயதில் தாய்மையடைந்தால் உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் 50 வயதில் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்கள் மருத்துவர் உங்களுக்கு அறிவுரை வழங்கினால், உங்களுக்கு 50 வயதில் ஒரு குழந்தை தேவை என்றால் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காமல் உங்களுக்கான குழந்தையை நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். அது ஒன்றும் பாவமோ குற்றமோ கிடையாது.
உங்களுக்கான வாழ்க்கையை பிறருக்காக அல்லாமல் உங்களுக்காக நிம்மதியாக வாழுங்கள். கதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த கதையை லைக் செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யுங்க. ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டுமல்ல, எனது இது போன்ற மற்ற கதைகளையும் இந்த கதையினுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தவறாமல் சென்று பாருங்கள். நன்றி, வணக்கம்.